இதோங்க தக்காளி தொக்கு நான் வதக்கி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. தக்காளி தொக்கு எப்படி செய்யணும் நான் ரீகேப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. ஒரு வாரம்னா கூட நல்லாயிருக்கும். எங்கே வெளியூர் போனாலும் எங்கள் ஊருக்கு போனாலும் கூட கிடவே கிடாதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அதுக்கெல்லாம் டேஸ்ட் பண்ணி நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறது நான் சொல்லிடுறேன். நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு கடுகு வெந்தய வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு நல்லெண்ணெயில் கடுகு வெந்தய வறுத்துட்டு எண்ணெயிலே வதக்கிடணும். வதக்கிட்டு பூண்டு எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு எண்ணெயிலே வதக்கணும். எல்லாமே எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கிட்டு தக்காளியும் புளியும், நெல்லிக்காய் சைஸ் புளி, உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஊற வச்சிடுது. ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, அதுலேயே தக்காளி தண்ணி தான், அதனால் அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு தனி மிளகாத்தூள், சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, வெறும் சில்லி பவுடர், அதை அரைச்சி வச்சுட்டு அதிலே ஊற்றிடணும். ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ காரம் அதுக்கேற்றது. நான் எங்களுக்கு வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனு. உங்களுக்கு பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அது வந்து சிம்லேயே வச்சு கலரிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஊறுகாய் தொக்கு மாதிரி தயிர் சாத்து கூட வச்சு சாப்பிட்டுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும், கலரிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ருசியாக சாப்பிடுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களை.